சின்ன சின்ன விஷயங்கள் பிள்ளைகள் ஆசைப்படுறாங்க. நல்ல விஷயங்களை நம்ம செய்யறது தப்பு இல்லை. இந்த குழந்தைகிட்ட கூட சொல்லியிருக்கேன். நீங்க எல்லாம் கதை சொல்லுங்க, உங்க கதையெல்லாம் அடுத்து தொகுப்பு ஒரு ஆந்தாலஜியா புக்கு போட்டுருவோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த பின்னணியில ஒரு மிகச் சிறப்பான உரையை கொடுத்து அவளவன் கதையை வந்து திறனாய்வு செய்த தோழர் தங்கதுரையரசி அவர்களுக்கு நன்றி. இப்பொழுது டாக்டர் தேவி பிரபா அவர்கள் என்னுடைய மனங்களின் நடுவே என்ற புத்தகத்தை பற்றி சில வார்த்தைகள் பேசுவார்கள். இந்த நிகழ்விற்கு வந்து வருவேனா அப்படிங்கிறத வந்து எனக்கே உறுதியே சொல்ல முடியல. ஏன் அப்படின்னா நேற்றுக்கு 24 மணி நேரம் படி. ஆனா ராஜலட்சுமி வந்து ராஜி அப்படின்னே சொல்றதுனால பேச்சு வழக்குல ராஜினே வருது. ராஜி பல தடவை வந்து மிரட்டி நீங்க வாங்க, ஏன்னா முன்னாடி ஒரு கூடுகைக்குமே ராஜி சொல்லியிருந்தாங்க, என்னால வர முடியல. அதுக்கப்புறம் புத்தக திருவிழா அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் கூப்பிடுவாங்க, என்னால வர முடியல. இந்த இதுக்கு கண்டிப்பா வரணுங்கிறதுக்காக 8:15 நான் ஜிஹெச் விட்டு வெளியில வந்து அடிச்சு பிடிச்சி கிளம்பிங்க 10 மணிங்கிறப்போ எப்படி குழந்தைகள் எல்லாமே வந்துருவாங்க. இன்னும் இங்க நடக்கிற நிகழ்வுகள் வந்து மனசுக்கு வந்து ரொம்ப நெகிழ்ச்சியாகவும் நிறைவாகவும் இருக்குது. ஏன் அப்படின்னா இவ்வளோ பிள்ளைங்களை வந்து வீட்டில் வச்சுக்கிறதே கஷ்டம். ஏன்னா எங்கள் வீட்டிலே நாங்கள் கூட்டு குடும்பம், 3 பிள்ளைங்க இருக்கிறாங்க. 3 பிள்ளைங்களையுமே சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். எப்பயாவது சண்டை போட்டுட்டு இருப்பாங்க, ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருப்பாங்க. அப்போ இந்த பிள்ளைங்க இவ்வளோ சமத்தா இவ்வளோ தூரம் ஒரு நிகழ்வுக்கும் கூட்டு வர்றதுங்கிறது பெரிய விஷயம். அதை செய்கிற உங்களுக்கு வந்து முதல்ல பாராட்டு. அதுவும் இல்லாமல் குழந்தைங்களுமே ரொம்ப ஆர்வமாக அதை வழி நடத்துகிற பெரியவங்களா உங்களுக்குமே வந்து பாராட்டுகள். ஏன் அப்படின்னா இதை வந்து இப்படி கொண்டு போகணும், இந்த மாதிரி செய்யணும் அப்படிங்கிறது செய்யறப்பதான் அவங்களுக்குமே வந்து அடுத்த தலைமுறை அவங்க வந்து உருவாயிட்டு இருப்பாங்க. இப்போ இதில் ஒரு தம்பி வந்து இதை சொல்லு, இந்த குழந்தைங்கள்லாம் அமைதியா இருக்கிறப்ப அந்த தம்பி வந்து இளங்கோமணி சொல்லு கதை சொல்லு ஊக்குவிக்கிறாங்க. இப்போ நம்ம சொல்றப்போ அவங்களோட கற்பனை திறன் வளருது. நான் ஒரு மனநல மருத்துவங்கிறப்போ நிறைய பிள்ளைங்களை பார்க்குறப்ப என்னன்னா மொபைல் அடிக்ஷன் எல்லாரும் பெருமையாகவும் சொல்லிக்கிறாங்க. இன்னொன்று எப்படின்னா அவங்களுக்கு எரிச்சல் படுறப்ப எப்போ பார்த்தாலும் மொபைலே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு. இப்போ மேடம் வந்து கண் மருத்துவர், அவங்க கிட்டே நிறைய பேஷண்ட்ஸ் வரப்ப கண்ணெல்லாம் வலிக்குது அப்படிங்கிற மாதிரி கண் எரிச்சல் இருக்குன்னு சொல்லுவாங்க. என்கிட்ட வர்றப்ப என் பிள்ளை மொபைல் கொடுத்தாதான் சாப்பிடுது. இன்னும் சொல்ல போனா ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் வந்து ஜிஹெச்ல எல்லாம் பார்க்குறப்போ குழந்தைங்களாம் வந்து எக்ஸாமின் பண்றப்ப அது விட்டுடும். ஆனா இப்போ எப்படின்னா கடந்த வாரத்தில் என்னன்னா ஒரு குழந்தைய பார்க்குறோம், மொபைல் வச்சிருந்தாதான் எக்ஸாமின் பண்ணவே விடுது. எக்ஸாமினா பரிசோதனை செய்யறதுக்கு அந்த ஸ்ட்ரெத்து வச்சு பார்க்கறது கூட உள்நோயாளி அனுப்பிச்சிருக்கிற பிள்ளைங்களே எரிச்சல் படுது. இவன் மொபைல் வாங்குங்கன்னா இல்லை டாக்டர், இல்லை மேடம் மொபைல் வாங்கினா அவன் அழுகிறது நிறுத்தவே மாட்டேன். இல்லைம்மா விடுங்கம்மா பரவாயில்ல, அழட்டும்னா அந்த பையன் முடிகிற வரைக்கும் அழுதுகிட்டே தான் இருக்கு. மொபைல் கொடுத்தோடனே ஃபேன் வந்து சுவிட்சை போட்டோன்னே எரியிற மாதிரி உடனே ஸ்டாப் ஆயிட்டுது. அப்போ நம்ம எவ்வளோ இது வந்து எந்த அளவுக்கு குழந்தைங்க வந்து நம்ம தான் அடிமைத்தனம் பண்றோம். ஏன்னா குழந்தைங்களா ஒரு விஷயத்த அவங்களா தேடி போறது இல்லை. நம்ம டிவி போட்டு முன்னாடி உட்கார வச்சிருப்பாங்க, இப்போ மொபைல் கொடுத்து உட்கார வச்சிடுறாங்க. ஆனா இந்த குழந்தைங்க வந்து கண்டிப்பா மற்ற பிள்ளைகள்ல இருந்து மாறுபட்ட பிள்ளைகளா தான் இருப்பாங்க. ஏன் அப்படின்னா அவங்களோட சிந்தனை திறனை தூண்டிக்கிட்டே இருக்கும். அவங்களுக்கு வந்து நம்மளோட மூளையின் சக்தி நம்ம எதிர்பார்க்கறத விட அளப்பெரியுது. ஆனா நம்ம வந்து கொடுக்குற விதை, நம்ம போடுற விஷயங்கள் அவங்களோட கற்பனை திறனை வளர்ப்போம். அதோட சேர்த்து வாசிப்பு திறன் வந்து நிறைய மொழிக்கு வந்து தேவையான விஷயம். ஏன்னா நானும் எழுதியிருக்கேன், மேடமும் எழுதியிருக்கிறாங்க. நிறைய விஷயங்களை பார்க்குறப்போ இப்போ முகநூல்லாம் பதிவுகள்லாம் வர்றப்போ சில எழுத்துக்கள்லாம் டெம்ப்ளேட் மாதிரி வந்துட்டே இருக்கும். சில எழுத்துக்களை பார்க்குறப்ப தெரியாது. ஆனா இப்போ எழுத்தாளராக இருக்கிற மேடமோட பேச்சு சாரோட பேச்சு வர்றப்போ அந்த தமிழ் மொழிங்கிறது அடுத்தடுத்த தலைமுறைக்கு வந்து கொண்டு போகிறதுல வந்து மற்ற யாருக்கு பங்கு இருக்கோ இல்லையோ நிச்சயமா எழுத்தாளர்களுக்கு பங்கு இருக்கு. இப்போ மேடமோட கதையை பற்றி மேடமோட கட்டுரையை பற்றி சொல்றதா இருந்துச்சுன்னா அவங்க வந்து ஒரு என்ன பன்முக திறமையாளர். ஏன்னா அவங்கள நான் 20 வருஷமா பார்த்துட்டு இருக்கேன். என்னோட தோழி, என்னோட குடும்ப நண்பி, நிறைய நேரங்கள்ல வந்து ஆலோசகர் அப்படிங்கிறது எல்லாமே அவங்க சொல்ற மாதிரி எப்பயும் குழந்தைங்களோட தான் இருப்பாங்க. எங்க போனாலும் அவங்க குழந்தைங்க அவங்களுக்கு பின்னாடியே ரயில் பெட்டி மாதிரி பிடிச்சிக்கிட்டே தான் போவாங்க. எங்க டூர் போனாலும் சரி, அது மாதிரி அவங்க ஒரு டூர் ஆர்கனைசர். நாங்களே சொல்லுவோம், மேடம் நீங்க ஏதோ ஒரு டூர் ப்ரோக்ராமுக்கு ஒரு இதுவே வந்து கரெக்ட் ஒரு ஆர்கனைசேஷன் ஆரம்பிச்சிருக்க மேடம் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா உண்மையா 45 பேர் நாங்க டூர் அவங்களோட போயிருக்கிறோம். எல்லாம் சிறப்பா இவங்க தான் மேடம், அவ்வளவுதான் வாங்க எல்லாரும் இது பண்ணுங்க அதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பட்ஜெட் செலவுல அவங்க இது பண்ணிப்பாங்க. இப்ப அடுத்த பிளான் வந்து எங்களை வந்து ஃபாரின் கூட்டிட்டு போகணும்னு சொல்லியிருக்கோம். அதனால அவங்களோட பார்வை பொது சமூகத்துல எப்படின்னா ஒரு மருத்துவர் அப்படின்னா அவங்க படிப்பாங்களா, அவங்க இவ்வளவு எல்லாம் பார்ப்பாங்களா, இவ்வளவு விஷயங்களை பத்தி அனுமானிப்பாங்களா, இவ்வளவு விஷயங்களை சொல்லுவாங்களான்னு இருக்கும். ஆனா அப்படி இல்லை. எல்லாரும் போலயுமே டாக்டர்ஸும் ஒரு மனிதர்கள் தான். அவங்களுக்கும் வருத்தம், வலி, வேதனை, கஷ்டம், சந்தோஷம் எல்லாம் இருக்கும்.
ஏன்னா பொது சமூகம் பாக்குறது எப்படின்னா மருத்துவர்கள் மரத்து போனவர்கள் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருக்கும். அது முகநூல் பதிவுகள் எல்லாம் சொல்றப்ப வெட்டு குத்து அடி கொல்லுங்கிறப்ப ஒரு எரிச்சலோ ஒரு வருத்தமோ இருக்கும். ஆனா உண்மை அப்படி கிடையாதுங்கிறது கூட எங்களோட பயணிக்கிறவங்களுக்கும் எங்களோட இருக்கிறவங்களுக்கும் இப்ப புஞ்சிட்டு குரூப்ல இருக்கிற நண்பர்களும் எங்களோட பயணிக்கிற உங்களை மாதிரி நண்பர்களுக்கு தான் அது தெரிய வரும். ஏன் அப்படின்னா அவங்களோட பார்வையில பாக்குறப்போ பெண்ணியவாதியா அப்படின்றது பார்த்தா பெண்ணியவாதின்னு சொல்ல முடியாது. அவங்களோட அந்த கட்டுரைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு பெண்ணுரிமைய ஓங்கி ஒலிச்சு கோபமா எரிச்சலா அவங்க சொல்லல, ஆதங்கமாவும் வருத்தத்திலேயே வேதனையில தான் சொல்றாங்க. ஏன்னா நாங்க பாக்குற நிறைய பெண்கள் பாத்தீங்கன்னா முகநூல்ல மட்டும் களமாடுற பெண்கள் கிடையாது. அன்றாட கூலி வேலைக்கு போய் 5க்கும் 10க்கும் புருஷன்ட்ட அடி வாங்கி உத வாங்கி அதை சேர்த்து வைக்கிற பெண்கள் தான் அதிகம். அப்போ அவங்கள்ட்ட இருக்கிற கருத்துக்கள், அவங்கள பாக்குறது, அந்த மனிதர்களுக்கு நடுவே இருக்கிற மனங்களை பத்தி அவங்க நிறைய சொல்லியிருக்கிறாங்க. முதல் அத்தியாயமே இதுல ஆரம்பிக்கிறது எப்படின்னா, பக்தி விஷயத்துல ஆணுக்கு இந்த சமூகம் கொடுக்குற தளர்வுகள் பெண்ணுக்கு கொடுக்குதா அப்படின்னு. ஏன் அப்படின்னா அது யதார்த்தம் தான். அதை நீங்களே பாக்குறப்போ தெரிய வரும். ஒரு ஆணுக்கு வந்து சமூகம் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம்னு சொல்லும். இப்ப கேட்க போனா வந்து விரதம் இருக்கிறீங்களா அப்படின்னா, ஆமா விரதம். அப்ப பிளட் எல்லாம் கொடுக்க முடியாது எப்ப அப்படின்னு, இல்ல நான் நான்வெஜ் மட்டும் சாப்பிட மாட்டேன், சிகரெட் மட்டும் பிடிக்க மாட்டேன் அப்படிங்கிறது. ஆனா ஒரு பெண்ணுக்கு அப்படி கொடுக்குதானா இல்ல. அப்ப அந்த கருத்தை வந்து அவங்களோட கட்டுரையில வந்து வலியுறுத்துறாங்க. அது மட்டும் இல்லாம அடுத்தடுத்து அவங்க சொல்றதை பாக்குறப்ப அவங்களோட பார்வை வந்து ரொம்ப விரிவடைஞ்ச பார்வையா இருக்கு. இன்னொன்று வந்து ஒரு செம்பருத்தி பூவில் ஒரு பூவை எடுக்கிறோம்னா ஒரு இதழ் வந்து ஒரு 5 இதழ் இருக்கும். இது வந்து அடுக்கு செம்பருத்தி மாதிரி ஒரு கட்டுரை எடுக்கிறப்ப அடுக்கடுக்க தகவல்கள் இருந்துகிட்டே இருக்கு. அதாவது எப்படின்னா தோண்ட தோண்ட தண்ணி ஊடுற மாதிரி ஒரு தகவல், அடுத்த ஒரு விஷயம், ஒரு மனுஷனை பார்க்குற விதம் அப்படிங்கிறது விரிவடைஞ்சிட்டே போயிட்டு இருக்கு. எனக்கே வந்து எப்படின்னா இதெல்லாமே நம்மளோட இருக்கிறப்ப, நம்ம ஒர்க் பண்ண ஆஸ்பத்திரியில இருக்கிறப்ப தானே இவங்களும் கேட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வியப்பான விஷயங்கள் நிறைய. அதுல வந்து முக்கியமான ஒரு கட்டுரை என்னன்னா, அவங்க சந்திச்ச ஒரு பத்திரிகையாளர் பத்தி. ஏன்னா எனக்கும் மேடத்துக்கும் சரி பத்திரிகையாளர்கள்ட்ட இருந்து நாங்க வந்து வாங்கிக்கிட்ட வெகுமதிகள் ரொம்ப அதிகம். எங்களோட இந்த மருத்துவ பணியில வாங்கிக்கிட்ட வெகுமதிகள், பாராட்டுகளை விட வெகுமதிகள், அவங்க கொடுத்த வெகுமதிகள், அவங்களுக்கு வெகுமதியா இருக்கிற விஷயங்கள் அதிகம். அப்போ ஒரு பத்திரிகையாளர் செஞ்ச விஷயத்தை பத்தி அவங்க சொன்னப்போ உண்மையிலே வந்து அப்படியும் மனிதர்கள் இருந்திருக்கிறார்கள், இப்ப இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான். ஏன்னா ஒரு நம்ம ஊரையும் சரி இல்ல எங்க ஊரையும் சரி இந்த ஏரியா எல்லாமே கலவர பூமி தான், தென் மாவட்டத்துல. அப்ப அந்த கலவர பூமியில ஒரு கொடிக்கம்பத்துல ஏற்படுற பிரச்சனையை ஒரு பத்திரிகையாளர் தன்னோட தனி முயற்சியில எப்படி சாதுரியமா மாத்திருக்கிறாருங்கிறத பத்தி அது விவரிச்சு சொல்லியிருப்பாங்க. அடுத்தது அவங்களோட இன்னொரு கட்டுரை என்ன சொல்லணும்னா, காதல் பத்தின ஒரு ஆணோட மதிப்பு, ஆணோட மதிப்பீடு, ஆணோட எண்ணங்களை வந்து நீங்க வந்து முகநூல் முழுக்க எங்க வேணாலும் பார்க்கலாம். ஏன்னா 15 வயசுல இருந்து 75 வயசு வரைக்கும், இன்னும் சொல்ல போனா நினைவு திறன் தப்புற வரைக்கும் ஒரு ஆண் வந்து என்ன வேணாலும் எழுதலாம். ஆனா பெண்கள் எழுதுறாங்க, இல்ல நாங்க மறுக்கல. ஆனா இப்ப என்னோட கிரஷை பத்தி நான் எழுதுனேன் அப்படின்னா அடுத்த நிமிஷமே வந்து நின்றுட்டு யாராவது ஏதாவது சொல்லுவாங்க. அப்ப ஒரு தடை இருக்குது. ஏன்னா சமூகத்துல ஒரு தடையை தாண்டி பெண் வந்து செயல்பட வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. அப்போ அதை பத்தின அவங்களோட பார்வை, அவங்களோட நண்பர்களோட பார்வை, அவங்க நண்பர்களோட பார்வையை பத்தி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இதுல வந்து இதை சொல்லிட்டே போனா இன்னும் வந்து 1 மணி நேரத்துக்கு கூட பேசலாம். ஏன் அப்படின்னா கருத்து செறிவும் அதுக்கப்புறம் அனுபவ செறிவு, நிறைய கேள்விகள் நம்மள சிந்திக்க தூண்டுது. எப்படின்னா கடவுளும் நோயும். ஏன்னா நாங்க வந்து மருத்துவர்களா இருக்கிறதுனாலயோ என்னவோ நிறைய விஷயங்களை கூடவே இருந்து பார்க்க வேண்டியதா இருக்கும். இன்னும் சொல்ல போனா செவிலியர்கள் வந்து அவங்ககிட்ட இன்னும் நெருக்கமா இது பண்ணுவாங்க. அப்போ ஒரு கடவுளையும் நோயையும் இணைக்கிறது யாருன்னா மனிதர்கள் தான். ஏன் அவங்களுக்கு தேவைப்படுற நேரத்துல அவங்க வந்து ஏஜென்ட்டா செயல்படுறாங்க. ஏன்னா பணக்கார ஏஜென்ட், ஏழையான ஏஜென்ட், எப்படி இருந்தாலும் அவங்க தான் சில நோய்களை வந்து சில பேர் வந்து கரெக்டா அனுமானிச்சு மருத்துவத்தை அனுப்புறாங்க. சிலர் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க வந்து நோயை வந்து பெரிதுபடுத்தி இறப்பு வரைக்கும் கொண்டு போறாங்க. அப்போ அதை வந்து அவங்களோட பார்வை, அதை பத்தின விஷயங்கள்ன்றது அந்த கட்டுரை போகுது. அடுத்த கட்டுரை பார்க்க போனீங்கன்னாக்க ஒரு பெண் வந்து எப்படி அதாவது செயற்கை கருத்தரிப்பு மையத்திற்கு முன்னாடியெல்லாம் செயற்கை கருத்தரிப்பு மையங்களை ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள்லாம் பிராக்டிஸ் ஆரம்பிக்கிறப்ப பெருசா இருக்காது. அதை பத்தி வந்து சொல்ல போனா நிறைய பேருக்கு வந்து அப்படியான்றதோடு விட்டுருவாங்க. ஆனா இன்னைக்கு வந்து கடைக்கோடி ஒரு குக்கிராமத்துல கூட அந்த கருத்தரிப்பு, செயற்கை கருத்தரிப்புங்கிற அளவுக்கு அதோட வீச்சு இருக்கு. அதுக்கு வந்து மருத்துவமனைகள் மட்டும் காரணம் கிடையாது, மனிதர்களோட மனங்களும் ஒரு காரணமா இருக்குது. ஏன் அப்படின்னா எப்படியாவது எனக்கு குழந்தை வந்தா போதும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். அப்ப அதை பத்தினா அவங்களோட ஒரு விரிவான பார்வை அப்படிங்கிற மாதிரி அந்த கட்டுரை போகுது. அப்போ சொல்லப்போனா அந்த 21 அத்தியாயங்கள்லையுமே அவங்க 21 மனிதர்களை மட்டும் சொல்லல, 21 விதமான வாழ்க்கை முறையோட இன்னும் ஒரு 100 மனிதர்களை பத்தின ஒரு விஷயங்களை சொல்றாங்க.
அடுத்தது வந்து ஒரு விஷயம் வந்து அவங்களோட வாழ்க்கை பயணத்துல நடந்த ஒரு வலியான விஷயம். ஏன்னா அது வந்து நாங்க கூட சக பயணியை நாங்க பயணிச்சிருக்கிறோம். அதுல அவங்க சொன்ன விஷயம் வந்து என்ன சொல்றது அப்படின்னா ஒரு பெரிய உளவியல் கருத்து. உன்னை உனக்காகவே பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்து. அந்த விஷயத்த வந்து அவங்க வந்து அந்த விஷயத்தை நோக்கி அவங்க போறதுக்கு இப்ப சொன்னாங்கல்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு, அது மாதிரி அவங்களை பிடிக்கிறதுக்காக வேண்டி அவங்க கடந்து வந்த பாதை ரொம்ப வலியான பாதை. ஏன்னா அவங்க உண்மையிலே கள போராளி. ஏன்னா நாங்க 20 வருஷமா கூட பார்த்திருக்கிறப்ப நீங்க பார்த்திருக்கிறது ஒரு அகிலாண்டு பாரதிய ஒரு சிரிப்பான பெண்ணாவும் அதுக்கப்புறம் வந்து ஒரு பொறுப்பான மருத்துவராகவும் பார்த்துருக்கிறீங்க. அவங்க வந்து போராளி. உண்மையிலே சொல்லப்போனா ஆண்களோ பெண்களோ இருக்கிறப்ப வந்து அவங்க வந்து பேசுறதுக்கு தயங்காத விஷயங்கள்லாம் உண்டு. இப்ப ஐஎம்ஏன்னு சொல்லக்கூடிய அமைப்புலயும் சரி, அதுக்கப்புறம் எங்களோட டிஎன்ஜிடின்னு சொல்லக்கூடிய அசோசியேஷன்லயும் சரி, ஒரு ஆண்களுக்கு வந்து ஆண்கள் தான் அதிகமா கோலோச்சுவாங்க இன்னைக்கு வரைக்கும் அப்படிதான். ஆனா அவங்க வந்து ஒரு பிரசிடென்டாவோ செக்ரட்டரியாவோ அவங்களை கொடுத்துருந்தாங்க. ஏன்னா அவங்களோட இடத்த வந்து யாராலையுமே வந்து இது நிரப்ப முடியாது அப்படிங்கிறது. அவங்களோட சில பேச்சுக்கள் அந்த லீடர்ஷிப் குவாலிட்டின்னு சொல்லக்கூடிய சில விஷயங்கள் சில வைக்கிற கருத்துக்கள் அப்படிங்கிறது அது அதிகம். ஆனா அப்படியாப்பட்ட ஒரு போராளி ஒரு துணிச்சலான பெண்ணுக்கே சில விஷயங்கள் நடக்கிறப்போ அவங்களோட மனம் வந்து வருத்தப்படுறப்போ அது நடக்கிற நிகழ்வு அதை பதிவு செஞ்சிருப்பாங்க. அடுத்தது கடைசியா என்னோட பேச்சை முடிக்கிறதுக்கு முன்னாடி இனியன் ராமமூர்த்தின்னு சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்ப எழுத்தாளர்களும் சரி குழந்தைகள் இதுல செயல்பாட்டாளர்களுக்கும் தெரியும். இனியன் ராமமூர்த்தின்றவர் ஒரு நிஜத்துல ஒரு சின்ன தொந்தரவுனால ஒரு பெரிய பிரச்சனைக்கு உண்டாகி ஒரு அறுவை சிகிச்சையெல்லாம் செஞ்சு இன்னமும் அதோட கஷ்டத்தோடவே அவர் குழந்தைகளை மகிழ்விக்கிறதுக்காக என்னெல்லாம் செய்யறாரு அப்படிங்கிறதுதான். ஏன்னா பல்லாங்குழின்ற ஒரு விளையாட்டை பத்தி ஒரு பாட்டிகிட்ட கேட்டிருக்கிறப்போ அந்த பல்லாங்குழியை பத்தி அவருக்கு தெரிஞ்ச விளையாட்டுல என்ன அப்படின்றப்ப அந்த பாட்டி கிராமத்துல இருக்கிற பாட்டி விவரிச்சு சொல்றாங்க. அப்ப அந்த விவரிச்சு சொல்றது மூலமா அவரே பல்லாங்குழின்னு ஒரு அமைப்பு உண்டாக்கி அது மூலமா நிறைய குழந்தைகளுக்கு வந்து அவர் விழிப்புணர்வு கதை மூலமாவும் அதுக்கப்புறமா அவங்கள கதை சொல்ல வச்சு அப்படி பண்றாரு. ஏன்னா அவரோட முக்கியமான இடங்கள்லாம் எப்படின்னா பிற்படுத்தப்பட்ட பகுதிகள், இப்ப மலைவாழ் பகுதிகள் சொல்லப்போனா வந்து ஜவ்வாது மலை அந்த மாதிரியான பிற்படுத்தப்பட்ட பகுதிகளில் மலைப்பாங்கான பகுதிகளில் போய் அந்த குழந்தைகளோட 1 மாசமா தங்கி அந்த குழந்தைகளுக்காகவே வேண்டி அவர் வந்து அவங்களோட கலை இலக்கிய ஆர்வத்தை வளர்த்தெடுத்துக்கிறார். ஏன் அப்படின்னா ஒரு வறுமையான இடத்துல இருக்கிறப்போ ஒண்ணு வந்து அவங்களுக்கு சரியான அளவுக்கு வறுமை வந்து சரியாக்கப்படலை. உளவியல் ரீதியாவே அவங்க பின்னாடி தீவிரவாதிகளாவோ இல்ல சமூகத்துக்கு வந்து ஒரு கேடு விளைவிப்பவர்களாக வரலாம். அவங்கள சரியான பாதையில திருப்பலை அப்படின்னு சொன்னாக்க இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கும். ஏன்னா வறுமையை வந்து அவங்க வந்து ஒழிக்க முடியாது. அதை மாத்துறதுக்கு அதோட போராடி எல்லாருமே வந்துட்டு இருக்கிறோம். ஒரு போன ஜென்ரேஷனுக்கு இந்த ஜென்ரேஷன் முன்னேறி இருப்பாங்க. அப்போ அதை வந்து செய்யறதுல முக்கியமான நபரா அவர் இருக்கிறாரு. அவரோட முகநூல் பக்கத்திலேயே சரி அவரோட ஒரு கருத்தாவும் அவர் சொல்றது எப்படின்னா நான் அன்பை விதைத்து பேரன்பை பெற முயற்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து. ஏன்னா இந்த விஷயத்த வந்து எனக்கு தெரிய வச்சது மேடமோட கட்டுரை தான். அது மாதிரி அந்த 21 கட்டுரைகளையும் நீங்க வந்து கண்டிப்பா வாசிக்கிறப்ப உங்களோட பார்வைகள் உங்களுக்குள்ளே நிறைய கேள்விகள் எழும்பும். நம்ம பெண் உரிமைவாதியா இல்ல யதார்த்தவாதியா இல்ல ஆண் அடிமைத்தனத்தை வந்து ஆதரிக்கிறோமா அப்படிங்கிறது. ஏன்னா ஒரு கட்டுரையோ ஒரு கதை புத்தகமோ ஏதோ ஒரு விஷயத்தை வாசிக்கிறப்ப நம்மளுக்குள்ள ஒரு கேள்விகள் எழும்பும். அந்த கேள்வி எழும்புறப்போ நம்மளோட பார்வை மாறும். அதை வந்து கண்டிப்பா அவங்களோட கட்டுரைகள் 21 அத்தியாயங்கள் 21 கட்டுரைகள் நமக்கு தெரியப்படுத்தும் என்று சொல்லி இந்த நல்வாய்ப்பை வழங்கிய ராஜலட்சுமி மற்றும் தமிழ்நாடு சிறார் கலை எழுத்தாளர் சங்கத்திற்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் நன்றி.